எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வாரம் நம்மளோட ஃபார்மிங் அப்டேட் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 15 டேஸ் கிட்ட ஆச்சு நம்ம சீட்ஸ் எல்லாம் போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ களை செடிகள் இருக்குதுன்னு. நம்ம போட்ட சீட்ஸை விட ஒரு 1000 மடங்கு அதிகமாக நம்மளுக்கு அன்வான்டட் செடிங்க தான் முளைச்சிருக்குதுங்க. சீட்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக முளைக்கல. நம்மளுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தாங்க. இது பார்த்திங்கன்னா பீர்க்கஞ்செடி அது ஒன்று முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொத்தாவரங்காய் செடி சிலது முளைச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த பொரியல் தட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த பீன்ஸ் மாதிரியே நல்லா லென்த்தாக இருக்கும், அது கொஞ்சம் முளைச்சிருக்குது. அதுக்கப்புறம் செங்கீரைங்க, தண்டங்கீரை, சிகப்பு தண்டங்கீரை விதை அது போட்டிருந்தோம், அது முளைச்சிருக்குதுங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போடாமல் நான் இந்த மாதிரி குத்தாக ஊனி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாவை விதை வந்து ஒன்று முளைச்சிருக்குதுங்க. இதில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பீன்ஸ் தாங்க. இது பார்த்திங்கன்னா அவரைக்காய் குத்து செடி, அவரைக்காய் செடி. அதுவும் வந்து 2 சீடு வச்சேன். ஆனால் நான் இருந்ததே 2 சீடு தாங்க, 2மே முளைச்சிருச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி இது வந்து இடையில போட்டேங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஊன்னப்பவே வந்துட்டு இந்த தப்பட்டை அவரை, அப்புறம் அந்த சிறகு அவரை, அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டேங்க. அது எல்லாமே ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கி வச்சுருந்தது. மேபி அதனால் முளைக்கலன்னு நினைக்கிறேங்க, டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழைக்கன்று வச்சுருக்குறோங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை நாடன், அதில் ஒரு 3 வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த தேன் வாழைன்னு சொல்லிட்டு கற்பூரவள்ளி, அதில் வந்து ஒரு நாற்று தான் கிடச்சிதுங்க. அது கன்ஃபார்ம் கற்பூரவள்ளியான்னு தெரியல. அதுக்கப்புறம் செவ்வாழை 2 வச்சுருக்குறோங்க. இது செவ்வாழை, இதுக்கடுத்து இன்னொன்று வந்து செவ்வாழை வச்சுருக்குதுங்க. இது அதெல்லாம் வச்சு ஒரு 1 வீக் ஆச்சு. இந்த செவ்வாழை 2 வச்சு இப்போ தான் 3 டேஸ் ஆச்சுங்க. இவ்வளோதாங்க அப்டேட்ஸு. அப்படியே நாங்கள் ஒரு புக் படிச்சுட்ருக்கோங்க, ஏன் வேண்டும் இயற்கை உளவாண்மை.